10,000 சம்பளம் வாங்குறவங்க ஒரு 3,000 இருந்ததுன்னா ஒரு மாசத்துக்கு உண்டான ஃபுட்டை வந்து இங்கே முடிச்சிக்கலாம். நீ எவ்வளோ சாப்பிட்றியா அவங்க முகம் சுளிக்காமல் சாப்பாடு போடுவாங்க. இந்த அடையாரில் வந்து சாப்பாடு 100 ரூபான்னுவாங்க, அந்த டேஸ்ட்டே கிடையாது. இங்கே இருக்கிற டேஸ்ட்டுமே அந்த சாப்பாடே கிடையாது. இப்போ இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கடா, 100 ரூபாய் இருந்ததுன்னா பொம்மி மெஸ்ஸில் போனால் ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை வந்து கெடுக்கிறதுக்கு மனசு போகுது. டேஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு பியோர் வெஜ் ஸ்பாட்டு தான் தேடி வந்திருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி 100 ருபீஸ்க்கு போட்டிருந்தேன். அதுக்கும் கம்மியான பட்ஜெட்டில் வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வேற, அதால நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். பியோர் வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிடலாம் நான் வந்திருக்கேன். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொம்மி மெஸ் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சவுத் வெஸ்ட் பாங் ரோட் டி நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்ட்மார்க் வந்து ஏவிடி பார்சல் சர்வீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல் ஸ்வீட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோட்டல்லலாம் கொடுக்குற மாதிரி ஃபைனலா டெசர்ட்டோட ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு, எப்படியாவது போய் சாப்பிடணும்ட்டு. ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காது. இவ்வளோ கம்மியா கொடுக்குறாரே, அவருக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? அதுவும் தலைவாழையிலலாம் இப்போ ரேட் உங்களுக்கே தெரியும், 4 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஓனர் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம், மக்கள் கிட்டயும் நம்ம ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என்னோட பேர் அன்பானந்தன். எங்கள் அம்மா பேரில் இந்த மெஸ்ஸு நடத்திட்டு இருக்கோம். ஒரு 17 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வண்டி கடை. அது மொத்தம் அந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 27 வருஷம் ஆச்சு. கஷ்டத்துக்காக ஆரம்பிச்சது. இது இப்போ நம்மளை காப்பாற்றிருக்கு. அதனால் இதை நம்ம காப்பாற்றி மக்களுக்கு எடுத்து போயிட்டு எந்த அளவுக்கு குறையில்லாமல் சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க கொடுக்குற விலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே குவாலிட்டியோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். எந்த அளவுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். 10,000 சம்பளம் வாங்குறவங்க ஒரு 3,000 இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான ஃபுட்டை வந்து இங்கே முடிச்சிடும். காலையில் இட்லி, மதியம் சாப்பாடு, நைட்டு டிஃபன் முடிச்சிடும். நம்ம சொந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இங்கே நான் குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன். டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். அருமையான இடம். அண்ணன் மாரி தான் பழகுவாங்க. காசு இருக்குது இல்லைன்றதை விட சாப்பாடில் பசியடி தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. டி நகரில் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஜூஸ் கூட 100 ரூபா 150 ரூபாய்க்கு குடிக்கிறோம். ஆனால் ஒரு சாப்பாடு 60 ரூபாய்க்கு இங்கே மட்டும் தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே வந்து சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோர் எல்லாமே இருக்குது. பொரியலும் 3 பொரியல் வைப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்லாம். ஆனால் இப்போ இந்த அடையாரில் வந்து சாப்பாடு 100 ரூபான்னுவாங்க, அந்த டேஸ்ட்டே கிடையாது. இங்கே இருக்கிற டேஸ்ட்டுமே அந்த சாப்பாடே கிடையாது. அதேமாதிரி சாப்பாடு லிமிட்டு கிடையாது. அங்கே வந்து எல்லாமே நீ எவ்வளோ சாப்பிட்றியா அவங்க முகம் சுளிக்காமல் சாப்பாடு போடுவாங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி இறக்கிறீங்களே. ஸ்வீட்டு அது இது நல்லா போடுவாங்க. நிறைய பேர் வந்து போட்டு ஆடி மோதி வந்துன்னு இருக்கும். டயத்துக்கெல்லாம் ஃபுல் பிஸி. அப் டு 3:30 4 o'clock கூட கூட்டம் வந்துனே இருப்பாங்க. நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாம் எங்கள் கம்பெனியில் இருந்து எல்லோரும் வருவாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஹிந்திக்காரங்க எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அதனால் வந்து சாப்பாடு இங்கே நல்லா கொத்தனார் வேலை செய்கிறவங்க உழைப்பாளிங்க எல்லாம் வந்து இங்கே நல்லா சாப்பிட்லாம். சாப்பாடு பிரச்சனை கிடையாது. வெரைட்டி ரைஸு சும்மா ஒரே ஒரு கரண்டி தான். ஒரு கரண்டியில் 2 கரண்டி வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு 60 ரூபா 80 ரூபா பில்லு போடுறாங்க. நம்மளுக்கு சாப்பாடு அது வயிறே நிறையாது. இப்போ கடினமான உழைப்பாளிகளும் அந்த சாப்பாடு போதாது. நான் ஆண்டவன் முன்னது சொல்கிறேன், இந்த ஹோட்டல் இருக்கிறதால எல்லாருக்குமே பெனிஃபிட். வரவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இப்போ இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கடா, 100 ரூபாய் இருந்ததுன்னா பொம்மி மெஸ்ஸில் போனால் ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை வந்து கெடுக்கிறதுக்கு மனசு போகுது. இப்போ வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து வண்டி கடையில வந்து சக்சஸ்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. என்னென்ன கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க? இது முதல்ல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா பைசைக்கிளில் தான் ஆரம்பிச்சது. சைக்கிளில் இருந்து வீட்டில் இருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கும் இந்த மினிசஸ் போட்ரஸ்ட்டு அவங்களாம் இருப்பாங்க. அதில் போலீஸ் சென்ட்ரிலாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட எடுத்து போய் நாங்கள் வீட்டில் இருந்து செஞ்சு தரோம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அங்கே ஒரு 10 பேருக்கு ஆரம்பிச்சது ஒரு 200 பேருக்கு வந்தது. அப்போ சைக்கிள்லேயே தான் பண்ணிட்டு வந்தோம்.
சைக்கிளே பண்ணிட்டு இருக்கமே, நம்ம ஒரு வண்டி கடை போடலாம் அப்படின்ட்டு வெங்கட்னரோட பக்கத்தில் கோயில் பக்கத்தில் முத்துமாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு வண்டி கடையை போட்டோம். அந்த வண்டி கடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இப்போ நம்ம வெளியவே இருக்கமே, நமக்கு ஏதாச்சும் ஒரு இடம் வேணும் அப்படின்ட்டு இந்த இடம் வந்து நானும் அண்ணனும் ஒன்றா சேர்ந்து வாங்கின பிறகு என்னோட ஆசிரியர் சொன்னார், நான் மெஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு வழிவகுத்ததுனால இது வாடகை இல்லை. அதனால் வந்து நம்ம எங்களோட கன்வீனியன்ட்டுக்கு இந்த நாங்கள் விலையை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபைனலாக ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நான் 1 மணிக்கே வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காரும்போது கூட்டம் வந்துட்டாங்க. சரி, எனக்காக அவங்க வெயிட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ண 2:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால எனக்கு ரொம்ப பசியாயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உட்காந்தாச்சு. நான் சாம்பார் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், கேசரி வச்சுருக்காங்க. இது வந்து முள்ளங்கி பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க, கூட்டு அப்பளம் வச்சுருக்காங்க. இதில் வந்து சாம்பாரோட டேஸ்ட் பற்றி சொல்லிடுறேன். சாம்பார் வந்து இந்த அரைச்சி விட்ட சாம்பார் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து இந்த முள்ளங்கி பொரியல் வந்து சொல்லுவோம். இது வந்து காரம் போட்டு குட்டி குட்டியாக முள்ளங்கி வெட்டி போட்டிருக்காங்க. நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இது உருளைக்கிழங்கா முள்ளங்கியா நான் கேட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கடலைப்பருப்புலாம் போட்டு இந்த ஒரு பொரியலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆக்சுவலி வத்தல் குழம்பு கிடையாது, முள்ளங்கி போட்டிருக்காங்க. முள்ளங்கி போட்டு ஒரு காரக்குழம்பு ஃப்ளேவரில் தான் இருக்குது. இது மாதிரி புளிப்பாக ரொம்ப காரமாலாம் இல்லை. எனக்கு வந்து மெயினாக அந்த விஷயம் இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. சாம்பார் ஆகட்டும், எல்லா காயில் குழம்புல எல்லாமே வந்து காரம்லாம் மைல்டாக போட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண பில்லை வச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். ஐஸ்கிரீமே குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அது குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும்னு நினைப்போம். ஐஸ்கிரீமோட சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விருந்தாக இருந்தது. ஒரு ஸ்வீட்டோட கொடுக்கறது கூட ஓகே, ஆனால் வந்து தலைவாழையில போட்டு ஒரு விருந்து வச்சுட்டு ஃபைனலாக இந்த டெசர்ட்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்படியே நான் விழுந்துட்டேன் அந்த இடத்துலையே. சாப்பாடோட டேஸ்ட்டுமே வேற லெவலாக இருந்தது, தரமான சாப்பாடுங்க. ஒரு வெஜிடேரியனுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா சாம்பார்லேருந்து வத்த குழம்பு, ரசம் எல்லாமே, வத்த குழம்பு இல்லை, காரக்குழம்பு, ரசம் எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல் அட்ரஸோடு மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ எடுப்பேன். எனக்குமே தேடுற வேலை மிச்சமாகும். ஸோ வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.